சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் விடிய விடிய இடி மின்னலுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் மணிகண்டன் நேரலை வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன். இரவு முழுவதுமாக மழை கொட்டி தீர்த்துள்ளது. எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது? மேலும் நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் மழை நிலவரம் என்ன? கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். தென்மேற்கு பருவமழை காலத்தில் இயல்பாகவே தெற்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிக அளவிலான மழை பெய்யும். ஆனால் இந்த ஆண்டு சென்னையை பொறுத்தவரையில் கோடை சற்று தணிந்த காலத்திலிருந்து ஜூன் ஜூலைகளில் இரவு நேரங்களில் மற்றும் மாலை நேரங்களில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிக மழை பெய்வது இயல்பாக வாடிக்கையாக இருக்கிறது. இந்த நிலையில் கடந்த ஒரு வார காலமாகவே இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய கனமழை என்பது பெய்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாக நேற்று இரவு 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை சென்னை மாநகர பகுதிகளிலும் புறநகர் பகுதிகளிலும் கூட அதிக அளவிலான காற்றுடன் இடி மின்னலுடன் கனமழை என்பது கொட்டி தீர்த்திருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக இன்று காலையும் கூட சென்னை மாநகர் பகுதிகளில் வானம் காரிருள் மேகமாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. சென்னை மாநகரின் பல்வேறு பகுதிகளிலும் சாரல் மழை என்பது அதிகாலையிலிருந்தே பெய்து கொண்டே இருக்கிறது. நாம் தற்போது சென்னை அண்ணா சாலையில் இருக்கிறோம். இந்த பகுதியிலும் கூட அண்ணா சாலை தொடங்கி சைதாப்பேட்டை வரை இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலுமே சாரல் மழை என்பது தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கிறது. அடுத்த 2-3 நாட்களுக்கு நார்த் தமிழ்நாடு, அதாவது வடக்கு தமிழ்நாடு மற்றும் சவுத் ஆந்திர பிரதேஷ் ஆகிய பகுதிகளில் சைக்ளோனிக் சர்க்குலேஷன் காரணமாக அதிகப்படியான மழை இரவு நேரங்களிலும் மாலை நேரங்களிலும் பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இதன்படி ஞாயிற்றுக்கிழமை வரையில மாலை தொடங்கி இரவு நேரங்களில் அதிகப்படியான மழை பெய்வதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ந்து இரவு நேரங்களில் மழை பெய்வது சென்னையில் கடந்த ஓரிரு வாரங்களாகவே தொடர்கதையாக இருக்கிறது. இன்றைய நிலையில் இன்று காலை அதிகாலை பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள், அதே போல பணிகளுக்கு செல்லக்கூடியவர்கள், அவர்களுக்கு மழைக்கு தேவையான உபகரணங்களை ரெயின்கோட்டுகளை எடுத்தபடியும் அதே போல குடைகளை பிடித்தபடியும் வாகனங்களை இயக்குவதையும் அதே போல வானம் காரிருள் மேகத்துடன் மேகமூட்டத்துடன் இருப்பதால எதிர்விளக்குகளை எரிவித்தபடியும் வைப்பர்களை இயக்கியபடியும் வாகனங்களை இயக்குவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ராம்குமார். மணிகண்டன் களத்தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி.